காலையில எந்திரிச்சோடனே நம்ம பெண்கள் என்ன பண்றோம், வாச தெளிச்சு கோலம் போட்டு, கணவர் வந்து அந்நேரம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு, அவருக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்கறது எல்லா வீடுகள்லயும் இன்னைக்கு வரைக்கும் வழக்கமா தான் இருக்கு. ஆனா அந்த வாச தெளிச்சு கோலம் போடுற டைம்ல இவங்க வந்து நான் நடைப்பயிற்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கு கடையில இருக்கிற கடையில போய் வடை டீ சாப்பிட்டுட்டு என்ன சார் அவங்க உடல் நலம் பேணுறாங்க, என்ன சொல்றாரு, சாப்பிடுறீங்களா எங்களுக்கு வாங்கிட்டு வரீங்களா சார்? அதாவது தெருவுக்கு தெரு வந்து டீ கடைகள் வருது சார். ஆஸ்பத்திரிக்கு வர்ற கூட்டத்தை விட அங்க டீ கடைகள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் 4 நாள்ல நிரம்பிடுது சார். அங்க கூட்டினா தானே உங்ககிட்ட வருவாங்க. அது உண்மைதான் சார். ஸோ போற போக்க பார்த்தா நாங்களுமே மருத்துவ தொழிலை விட்டுட்டு ஒரு டீ கடை திறந்துடலாமான்னு ஒரு சில நேரங்கள்ல என்ன தோணுது. இப்பெல்லாம் டீ கடைன்னு இல்லை, சாய் ஸ்பாட் சார். அது மாதிரி ஆண்கள் கூட யோகா பண்றாங்க சார். எப்படின்னா டாஸ்மாக்ல போய் சரக்கு அடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்து அவங்க பண்ணக்கூடிய சில யோகா பொசிஷன்லாம் நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க சார். தலைகீழ கிடப்பான். சாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்லம்மா வழியில பார்த்ததாம்மா, என்ன மாட்டி விட்டு